அண்ணாமலையார் ஆள போறாரு. அண்ணாமலையுடைய சிஷ்யனாகவும், குருவுக்கு குருவாகவும் இருக்கக்கூடிய ஈசானி ஞானதேசிக சுவாமிகள் தான் இந்த ஆண்டு ஆள போறாரு. அப்ப ஈசானி ஞானதேசிக சுவாமிகள் இருக்காரு. அவர் வந்து சனி தோஷத்தை போக்கக்கூடியவர். ஈசானிய லிங்கத்துக்கான வழிபாடு அவரு. ஈசானிய லிங்கத்தை வழிபட்டவர். அவர் என்ன பண்றாரு, அந்த காலத்துல அப்ப ஈசானிய லிங்கம் கூட இல்ல. இவர் என்ன பண்றாரு, அந்த காலத்துல வனத்துல போய் தியானம் பண்றாரு. தியானம் பண்ணும்போது பாம்பு, பூச்சி, அதே மாதிரி ஆடு, மாடு அந்த வன விலங்குகள்லாம் வந்து அவர தொந்தரவு பண்ணுது. பாம்பெல்லாம் கடிச்சு அது செத்து போகுது. அது வந்து அவர கடிச்சு செத்து போயிடுது. அவர கடிச்சு பாம்பு செத்து போகுது. அவர் ஒரு சித்தர், அவரு ஒரு அப்படியே தான் ஒரு இருக்காரு. முனிவர் மாதிரி அவரு தான். முனிவர் அப்படியே தான் இருக்காரு. ஆ. இது என்னடா இது இதுங்கெல்லாம் வந்து வந்து தொல்லை பண்ணுதேன்னு சொல்லிப்புட்டு, என்ன இறைவா நான் உனக்காக தியானம் பண்றேன். இதுங்கெல்லாம் வந்து தொல்லை பண்ணுதேன்னு சொன்ன உடனே, இறைவன் என்ன பண்ணானா, இறைவனும் அண்ணாமலையாரும், உண்ணாமலை அம்மனும், அண்ணாமலையார் ஒரு புலியா, உண்ணாமலை அம்மன் ஒரு புலியா, 2 பேரும் 2 புலியா இருந்து மற்ற ஜீவராசிகளில் இருந்து தொந்தரவு பண்ணக்கூடாது இந்த குருவ அப்படின்னு சொல்லி காவல் காத்தாங்களாம். அதுதான் ஈசானி ஞானதேசிக சுவாமிகள். அதே போல நமக்கு வரக்கூடிய அத்தனை தொல்லைகளையும் ஈசானி ஞானதேசிகள் சுவாமிகள் காப்பாத்துவாரு. ஏன்னா குரு மனையில சனி. குரு மனையில சனினா குருவாக இருக்கக்கூடியவர் ஈசானி ஞானதேசிக சுவாமிகள். சனிங்கிறது வந்து சனி பகவானுடைய தோஷம். அந்த சனி பகவான் தோஷத்தை போக்கக்கூடியவர் ஈசானிய லிங்கம். அந்த லிங்கத்தை வணங்கிட்டு ஈசானி ஞானதேசிக சுவாமிகளை குருவாக எடுத்துக்கொண்டால் இந்த சனி பெயர்ச்சி மிகப்பெரிய வீழ்ச்சியை தராது. ஒரே தீர்வு. உன்னால முடிஞ்சா உனக்கு சனி பாதிப்பா அடிக்கடி திருவண்ணாமலை போயிடு. ஈசானி லிங்கத்தை கும்பிடு. வேற எங்கேயும் நீ கூட போகாத. ஈசானி லிங்கத்தை கும்பிடு, ஒரு விளக்கு போடு. அப்படியே ஈசானி ஞானதேசிக சுவாமிகளை வணங்கிட்டு அங்கே பிரார்த்தனை பண்ணிட்டு அங்கேயே ஒரு ஜன்னல் இருக்கும். அதுல இப்படி சுத்தி வந்தீங்கன்னா ஒரு ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னல்ல உட்காந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையார் பெருசா தெரிவார். மலை உருவா தெரிவார். அண்ணாமலையோட மலை தெரியும். அந்த மலையை பார்த்து அண்ணாமலையார் கும்பிட்டு கோயிலுக்கும் போவானா, கோபுரத்தையும் பார்க்க வேணா, நீ வந்துரு. போய்கிட்டே இரு. இந்த சனி உன்னை என்ன பண்றாரு பாரு. அந்த அவரோட போட்டோ ஏதாவது காமிச்சீங்கன்னா, மக்களுக்கு வந்து கொஞ்சம் கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா போவாங்க. கண்டிப்பா. தெரியாதவங்க தெரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பா தரேன். இவர்தான் ஈசானி ஞானதேசிக சுவாமிகள். இவருக்கு கீழ இருக்கிறது அவருடைய மடம். அவர் அங்கேயே ஜீவ சமாதி. மேல வந்து இருக்காரா? சைடுல புலிலாம் இருக்கா? 2 ஆமா, புலி ஆமா. இருக்கா? புலியெல்லாம் இருக்கு. இதான். இந்த 2026 வரக்கூடிய சனி பெயர்ச்சி ரொம்ப ஆளப்போறது இந்த மகான் தான். இது யாரும் எதுலயும் அந்த சொல்லியிருக்க 2 மாட்டாங்க. புலியும் ஈசனும் பார்வதியும். எஸ். 2 புலியும் ஈசனும் பார்வதி. அது அவருடைய ஜீவ சமாதி அது. அங்கேயே தான் இருப்பாரு. அப்படியே சுத்தி வந்துட்டு ஒரு ஜன்னல் இருக்கும். இந்த இந்த 2026ல இங்க கூட்டம் அள்ள ஆரம்பிச்சிரும். கண்டிப்பா. நீங்க போயிட்டே இருக்கணும். போக 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 கஷ்டமே வராது. சோ அவர்தான் இந்த வருஷம் வந்து நம்மளுக்கு நல்லது செய்ய போறாரு அப்படிங்கிறது. அவர வணங்குனா மட்டும் தான் இந்த ஆண்ட நம்ம வந்து இந்த வரக்கூடிய சனி பெயர்ச்சியில அவ்வளவு லாபத்தை பெற முடியும்.